கலைஞர் மகளிர் உரிமை தொகையில இதுவரைக்கும் யார் யாரெல்லாம் நீங்க உதவித்தொகை பெறலையோ, அவங்க எல்லாருமே ரீஅப்ளை அல்லது மேல்முறையீடு செய்றதுக்காக சிஎம் ஹெல்ப்லைனோட அஃபிஷியல் வெப்சைட்ல ஒரு லிங்க் குடுத்திருக்காங்க. அத பத்தின ஃபுல் டீட்டெயில்ஸ் என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோல பார்த்துரலாம் வாங்க. ஹலோ மக்களே! வெல்கம் டூ மை யூடியூப் சேனல். கலைஞர் மகளிர் உரிமை தொகை மாதம் ரூ. 1000 குடுத்துட்டு இருந்தாங்க. எலக்ஷனுக்கு அப்புறம் திமுக அரசு ஆட்சிக்கு வந்தா ரூ. 2000 குடுப்போம்னும், அதிமுக அரசு ஆட்சிக்கு வந்தா அதே ரூ. 2000 குடுப்போம் அப்படின்னு 2 அரசுமே இப்ப சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இந்த மகளிர் தொகை இதுவரைக்கும் யார் யாரெல்லாம் வாங்கிட்டு இருந்தீங்களோ, அவங்க எல்லாருக்கும் ரூ. 2000 வர ஆரம்பிச்சுரும். அது எந்த கவர்மெண்ட்டா இருந்தாலும் சரி. இதுவரைக்கும் யார் யாரெல்லாம் அப்ளை பண்ணி வாங்காம இருக்கீங்க, இல்ல யார் யாருக்கெல்லாம் பணம் வந்து நின்னுட்டோ, அவங்க எல்லாருமே பார்த்தீங்க அப்படின்னா, குறை தீர்ப்பு முகாம்ல நீங்க போய் சொல்லலாம் அப்படின்னு அஃபிஷியல் வெப்சைட்ல ஒரு நோட்டிஃபிகேஷன் வெளியிட்டிருக்காங்க. இந்த நோட்டிஃபிகேஷன் சிஎம் ஹெல்ப்லைனோட அஃபிஷியல் வெப்சைட்லேருந்து வந்திருக்கு. வெப்சைட் பேரு cmhelpline.tnega.org அதுதான். இதோட லிங்க் ஃபர்ஸ்ட் கமெண்ட் அண்ட் டிஸ்கிரிப்ஷன்ல நான் குடுத்துறேன். அத கிளிக் பண்ணீங்கனாலே இந்த வெப்சைட் ஓப்பன் ஆயிடும். இந்த வெப்சைட்டுக்கு வந்தப்புறம் கீழ ஸ்க்ரோல் டவுன் பண்ணி வந்தீங்க அப்படின்னா, இந்த இடத்துல கலைஞர் மகளிர் உரிமை தொகை மேல்முறையீடு செய்ய இங்கே கிளிக் செய்யவும் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் குடுத்திருக்காங்க. இத கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணீங்க அப்படின்னா, இந்த அஃபிஷியல் வெப்சைட் வந்து ஓப்பன் ஆயிடும். இந்த குறை தீர்ப்பு வெப்சைட் வந்த உடனே என்னென்ன டீட்டெயில்ஸ்லாம் நீங்க குடுக்கணும்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட பெயர், விண்ணப்பதாரரின் பெயர் என்னவோ அத இந்த இடத்துல எழுதிடுங்க. எழுதிட்டு அடுத்தது குடும்பத் தலைவரின் பெயர். இது ரேஷன் கார்ட்ல யாரோட பேர் குடும்பத் தலைவரா இருக்கோ, அவங்க பேர இந்த இடத்துல டைப் பண்ணிடுங்க. டைப் பண்ணிட்டு இந்த இடத்துல கைபேசி எண் வந்து டைப் பண்ணுங்க. அதாவது நீங்க ஆல்ரெடி அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா, அப்ளை பண்றப்ப என்ன டீட்டெயில்ஸ் குடுத்தீங்களோ, அதே டீட்டெயில்ஸ இந்த இடத்துல என்டர் பண்ணிடுங்க. என்டர் பண்ணிட்டு கீழ பார்த்தீங்க அப்படின்னா, குடும்ப அட்டையின் எண். அதாவது உங்களோட ரேஷன் கார்டு நம்பர் என்ன இருக்கோ, அத இந்த இடத்துல அப்படியே குடுத்துருங்க ரேஷன் கார்டு நம்பர. ரேஷன் கார்டு நம்பர குடுத்துட்டு, கெட் ஓடிபி அப்படிங்கிறத கிளிக் பண்ணீங்க அப்படின்னா, உங்களோட ரிஜிஸ்டர்ட் மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும். அந்த ஓடிபிய என்டர் பண்ணீங்க அப்படின்னா, இந்த குறை தீர்வு வகை வந்து ஓப்பன் ஆயிடும். இந்த குறை தீர்வு வகையில பார்த்தீங்க அப்படின்னா, செலக்ட்ங்கிறத கிளிக் பண்ணீங்கன்னா, இதுக்கு முன்னாடி நீங்க ஆல்ரெடி அப்ளை பண்ணியிருக்கீங்களா? அதுக்கான மேல்முறையீடு செய்றீங்களா? அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே கேட்கும். அத குடுத்துட்டு, கீழ இந்த இடத்துல குறிப்புல உங்களுக்கு எதனால இந்த மேல்முறையீடு நீங்க செய்றீங்களோ, அதுக்கான முழு தகவல நீங்க இந்த இடத்துல குடுத்துறலாம். இந்த முழு தகவல் குறிப்பு தமிழ்லயும் குடுக்கலாம், இங்கிலீஷ்லயும் குடுக்கலாம். எழுதிட்டு உங்களோட வருமானம் என்ன? ஏன் உங்களுக்கு வரல? அப்படின்னு நீங்க என்ன நினைக்கிறீங்களோ, அந்த டீட்டெயில்ஸ் எழுதிட்டு, அதுக்கான ஆவணம் ஏதாச்சும் நீங்க அப்லோட் பண்றீங்கன்னா, இந்த இடத்துல கிளிக் பண்ணிட்டு ஆவணம் அப்லோட் பண்ணிறலாம். பண்ணிட்டு சப்மிட் குடுத்தீங்க அப்படின்னா, உங்களோட குறை தீர்வு அஃபிஷியல் வெப்சைட்க்கு போயிடும். அவங்க ஒரு நாள் ஒரு 10 நாளோ, 15 நாளோ டைம் எடுத்துட்டு, இந்த குறை தீர்வு வகை, இந்த குறிப்பு எல்லாத்தையும் செக் பண்ணிட்டு, நீங்க எலிஜிபிளா இருந்தா, உங்களுக்கு கலைஞர் மகளிர் உரிமை தொகை எலிஜிபிள்னு உங்க நம்பருக்கு ஒரு மெசேஜ் வரும். ஸோ, அதுக்கப்புறம் அடுத்த மாசம் இப்ப வந்து பார்த்தீங்க அப்படின்னா, மார்ச், ஏப்ரல் 2க்கும் முன்னாடியே காசு குடுத்துட்டாங்க. இதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, மே மாசம் தான் காசு வரும். மே மாசத்துலேருந்து இந்த கலைஞர் மகளிர் உரிமை தொகை உங்களுக்கு வர ஆரம்பிச்சுரும். ஸோ இதுதான் வந்து ஜென்ரலான கவர்மெண்ட்டோட ப்ரொசீஜர்.